அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு ஃபுல் கை ஷர்ட்டு கட் பண்ணுறதுக்கு வீடியோ போடுறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இதனோட அளவு உயரம் 28, ஷோல்டர் 18, கை நீளம் 25, பாடி 40 சைஸு, கழுத்து 15.5, ஃப்ரண்ட் லூஸு 12, சைடில் ஸ்லிட்டு வச்சு சைடு ஓப்பன் வச்சு இது கட்டிங் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டில் ஒரு மார்க் போட்டுங்க. அடுத்தது பாட்டம் மடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுங்க. சைடு ஓப்பன் வர்றதுனால அதன் பிறகு இங்கே ஃப்ரண்ட்டில் பட்டி, காஜா பட்டி, பட்டன் பட்டி, இந்த கரையை கட் பண்ணிவிட்டு தைக்கிற மாதிரி வரும். ஒரு 1.25 இன்ச்சு வச்சு ஃப்ரண்ட் பட்டிக்கு மார்க் பண்ணிக்கோங்க, காஜா பட்டி, பட்டன் பட்டிக்கு. அடுத்தது இந்த அளவுலேருந்து உயரம் 28 இன்ச்சு இருக்குது உயரம். ஒரு 1/2 இன்ச்சு மேலே பிடிச்சி தைக்கிறது சேர்த்து 28.5 வைக்கணும். 28.5 வச்சு ஒரு மார்க்கு. அடுத்து 2 இன்ச்சு இறக்கி இன்னொரு மார்க்கு. அதே அளவு இங்கேயும் வச்சிடணும். இப்போது இது இந்த மார்க்கு ஸ்ட்ரைட்டாக போட்டு இப்போ கழுத்தோட அளவு, காலர் அளவு 15.5 இருக்கு. 15.5னா ஒரு 3.25 வைங்க. அடுத்தது ஷோல்டர் அளவு 18.5 இருக்கு. அதில் பாதி 9.25, அதே 9.25 இங்கே வச்சுருங்க. பாடியோட அளவு 40ல் 40 இன்ச்சு பாடிக்கு 8.25 இந்த ஆமோல் இறக்கம் 8.25 இறக்குனா போதும். இது 8.25 என்ன கணக்குனா ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். 34 பாடி வரைக்கும் 4 ஒரு பங்கு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த ஆமோல் இறக்கம் பண்ணிக்கலாம். 34க்கு மேலே ஒரு இன்ச்சு அதிகமாகிறதுக்கும் ஒரு புள்ளி இறக்கி வைக்கணும். அப்படி பண்ணும்போது 8.25 இன்ச்சு வச்சிங்கன்னா 40 இன்ச்சு பாடிக்கு 8.25 கரெக்டாக வந்துடும். இப்போது அந்த ஃப்ரண்ட் லூஸ் ஷோல்டர் அளவு 9.25 வச்சுட்டு இது மார்க் போட்டுருணும். இங்கே காலருக்கு 3.25 வச்சு போட்டுருக்குறோம். இப்போது இங்கே வந்து ஷோல்டர் அளவு கரெக்டாக வச்சுருக்குறோம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு லைட்டாக அப்படி ஷேப் வச்சுருங்க. இந்த கிராஸ் மார்க் பண்ணிக்கோங்க. காலருக்கு ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி இந்த ரவுண்ட் ஷேப் காலருக்கு வச்சுருங்க. இப்போது ஃப்ரண்ட்டு ஷோல்டரு காலரு அந்த அளவு இதில் முடிஞ்சிச்சு. இப்போது பாடி அளவு 40 இன்ச்சு பாடி, அதில் 4ல் ஒரு பங்கு 10 இன்ச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா லூஸ் வைக்கணும். அவங்களுக்கு அளவு கேட்டுருக்கிறது ரெடி அளவு 12 தான் கேட்டுருக்குறாங்க. 12 ப்ளஸ் நமக்கு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 12.5 வச்சிடலாம். இப்போ இதிலே வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக கேட்குறாங்க அப்படின்னா இப்போது 40 பாடிக்கு 10 இன்ச்சு வைக்கிறோம், ப்ளஸ் 2.5 இன்ச்சு சேர்க்குறோம். இப்போது ஸ்லிம் ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா இந்த 2.5 இன்ச்சியை 2 இன்ச்சு வச்சா போதும், ஓரளவுக்கு டைட் ஃபிட்டிங் கிடைக்கும். அதுக்கு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோ. மீதியெல்லாம் இதே அளவு தான். அதே 12.5 கீழே வச்சிடலாம். இப்போது இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். இப்போ இங்கே சைடில் வந்து ஸ்ப்ளிட்டு கேட்குறாங்க ஓப்பன், அது ஒரு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்க. இப்போது இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சு இந்த ஆமுல் ஷேப் ரவுண்டு வரைஞ்சிங்க. இங்கே வந்து ஷர்ட்டுக்கு லைட்டாக ஷேப் கொடுக்கணும். இவங்களுக்கு தொப்பை இருக்கிறதுனால ஷேப் டைட்டாகும். தொப்பை இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். தொப்பை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஷேப்பாக வேணும்னா இங்கேருந்து
ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி இப்படி லைட்டாக ஷேப் பண்ணிட்டோம்னா நல்ல ஃபிட்டிங் கிடைக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து லூஸ் ஃபிட்டிங்கிறதுனால தொப்பை இருக்கிறதுனால ஸ்ட்ரைட் பண்ணுறோம். இப்போது ஃப்ரண்ட்டு வெட்டுறதுக்கு மார்க் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பட்டி மடிக்கிறதுக்கு காஜா பட்டி பட்டன் பட்டிக்கு 1.25 மடிச்சிருங்க. பாட்டம் ஒரு 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுருங்க. இங்கேருந்து லென்த்து ப்ளஸ் அரை இன்ச்சு தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு சேர்த்து 28 லென்த்து 28.5 வச்சுருங்க. அடுத்தது ஷோல்டரில் 18 பாதி 9.25, அதே 9.25 இங்கே வச்சுருங்க. இங்கேருந்து காலர் 15.5 3.25 15 இன்ச்சுன்னா 5 மடங்கு வச்சா 15 5ஆக பிரிச்சிங்கன்னா 3 இன்ச்சு வரும். இப்போது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 1/4 இன்ச்சு வச்சு 3.25 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலரோட அளவு 5ஆக டிவைட் பண்ணி வச்சிங்கனாலே கரெக்டாக வந்துடும். அடுத்தது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சு ஷேப் வரைஞ்சிருங்க. பாடியில் 4 ஒரு பங்கு ப்ளஸ் 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும். சில பேர் சைடு லூஸ் அவங்களே எடுத்துட்டாங்கன்னா அந்த எடுத்த அளவு ப்ளஸ் தைக்கிறதுக்கு தேவையான அளவு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. சைடில் ஓப்பனுக்கு 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போது ஃப்ரண்ட் பாக்கெட்டு இங்கேருந்து ரெடி 7.25 8 இன்ச்சு இருந்தால் போதும் எங்களுக்கு. இது தையல் வாசியெல்லாம் சேர்த்து 8.25. சைடில் இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளிட்டு இந்த பாடிக்கு வந்து 5 இன்ச்சு பாக்கெட் சைஸ் 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுவோங்க பாக்கெட்டோட அளவு. இப்போது ஃப்ரண்ட் ரெடி. அடுத்தது கட் பண்ணிவிட்டு பேக் வரைஞ்சிட்டாங்க. இங்கே ஒரு நேச் போட்டுக்கோங்க. இந்த கரை பீஸ் வெட்டி எடுத்துடலாம். கேன்வாஸ் ஓட்டி பண்ணுறதுக்கு கரை இருந்தால் சுருக்கம் வரும். ஃப்ரண்ட் ரெடி. சைடில் ஒரு நேச் போட்டுக்கணும். அடுத்தது பேக் வெட்டணும். துணி இப்படி மடிச்சுட்டு இதில் வந்து கை லென்த்து ஃபுல் ஸ்லீவ் இந்த பக்கம் கை லென்த்து எடுக்கணும். ஃபுல் ஸ்லீவ் கை லென்த்து 25 அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பேக் அப்படியே ஃப்ரண்ட்டு வந்து இந்த மார்க்லேருந்து 3/4 இன்ச்சு சைடு மார்க்லேருந்து 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி பேக் வைக்கணும். முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டரெல்லாம் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஷோல்டர் அளவு 18 இருக்குது. 18ல் பாதி 9.25. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு 9.5 இன்ச்சு வச்சா போதும்.
ஷேப்பாக எடுத்துருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக. இதே லைட்டாக ரவுண்டு பாட்டம் இந்த அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரெண்டு வெட்டிட்டு இந்த பேக்கு மடித்து போட்டு இந்த ஃப்ரெண்டு அளவுலேருந்து 3/4 இன்ச்சு கம்மியில் இந்த பேக் வந்தால் போதும். இப்போ காஜா பட்டன் அடிக்கும்போது இங்கே வந்துடும். இப்போ 4 பக்கமும் ஈவனாக வந்துடும். அதுக்கு தான் இந்த 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி போடுறது. அடுத்தது இங்கே இந்த ஷோல்டர் அளவுலேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் 4ல் ஒரு பங்கு ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க பேக்குக்கு வச்சுட்டு ஸ்ட்ரைட் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சிருங்க. அவ்வளோதான் இது பேக். இப்போது பேக் ரெடி. அடுத்தது ஸ்லீவு. ஸ்லீவ் போடும்போது துணி வாட்டம் உள்ட்டா செய்தா பார்த்து போட்டுக்கோங்க. இது 2 பீஸ் ஒன்றா மடிச்சுட்டு இப்போது பாடி 40, நார்மல் இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு இறக்கணும். அதில் 8.75 இறக்கணும். 8.75லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9.25 வச்சு நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்லீவுக்காக துணி ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கை ஃபுல் ஸ்லீவோட லென்த்து கை நீளம் 25 இன்ச்சு. அதில் வந்து கப்பு 2.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். அப்போது அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணால் போதும். 25 1.5 இன்ச்சு கம்மி பண்ணால் 23 இன்ச்சுக்கு வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த 2.5 இன்ச்சு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 25.5 வரும். 1/2 இன்ச்சு இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கும் இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையிலேருந்து 25 வந்துடும். அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வந்து கை கஃப்புக்காக கை லூஸு நல்லா அதிக லூஸ் வேணும்னா 5.5 இன்ச்சு வச்சா போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 5.25 வச்சுங்க. இதுலேருந்து 4 இன்ச்சு மேலே வச்சு இங்கே 23.5 வச்சோமா அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து 9.25 நான் பாடியில் ஹார்மல் இறக்கம் 8.25 அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 9.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போது இந்த இது ஹார்மல் மார்க்கும் ஸ்லீவ் லூஸும். இப்போ சில பேருக்கு ஸ்லீவ் அதிகம் வேணும்னா இங்கே ப்ளீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு இங்கே வந்து அதிகமாக வச்சோங்க. இப்போ ஸ்லீவ் பட்டி போடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் கம்மியாக இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்படி ஷேப் பண்ணிவிடுங்க. இது கை லூஸு 5.5 வச்சுருக்கிறோம். இப்போது கை ஓகே. கை நீளம் 25. அதில் வந்து கஃப் வர்றதுக்காக இங்கே மடித்து தைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 23.5 வச்சா போதும். 23 இன்ச்சு. இதில் வந்து 23 வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு கை லூஸுக்காக 5.5 இன்ச்சு
லூஸ்க்கு எப்படி அதிகமாக வேணும்னா 6 கூட வைக்கலாம், லூஸ் கம்மியாக வேணும்னா 5 கூட வைக்கலாம். அவங்க லூஸ் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வச்சுட்டு இங்கேருந்து மேலே 4 இன்ச்சு லெஸ் பண்ணி இந்த லென்த் 23.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவு வந்து ஆமூல் இறக்கம் 8.25 வச்சோம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 9.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஆமூலோட இந்த சைடு ஷேப் வரைஞ்சிட்டு ஸ்லீவ் கை லென்த்து கை வெட்டுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கையோட அளவு. அடுத்தது கை கட் பண்ணிடுறேன். கையில் இங்கே ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக கவாத்தட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி ஓரளவு இல்லை 1/2 இன்ச்சு அப்படி ஷேப் பண்ணி ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துருங்க. இது ஒரு நாச்சு, இது ஃப்ரண்ட்டு. அப்படியே இது ஸ்லீவ் பட்டி ஓப்பனுக்கு சென்டர் பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சம் சென்டர் பண்ணி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு ஓப்பனுக்கு 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டில் கவர் தட்டை எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டு ஸ்லீவ் பட்டி ஓப்பன் வரணும். இது ஃப்ரண்ட் வந்துடும், அது பேக் வந்துடும். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் இருக்கும், ஸ்லீவ் பட்டி இந்த பக்கம் இந்த ஓப்பன் இருக்கும். அடுத்தது ஷோல்டர் வெட்டணும். இப்போ ஷோல்டர் வந்து 18 இருக்குது. அதில் பாதி 9.25 ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. 9.25 வரணும். 9.25 வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரோட அளவு வந்து 18 பாதி 9.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 9.25. இந்த 1/2 இன்ச்சு வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு இங்கே 9.25 வைக்கிறோம். அதே இது பேக் வெட்டும்போது 9.25 ப்ளஸ் 1/4 இன்ச்சு தான் வச்சோம். அந்த 1/4 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு வச்சா போதும். அடுத்தது இங்கே வந்து அந்த 3.25 காலருக்கு வச்சது 3.25 அதே அளவு வச்சுட்டு உயரம் வந்து 1.5 இன்ச்சு வச்சுருங்க. இப்போது இந்த மார்க் ரெண்டும் அதே மாதிரி இந்த மார்க் லைட்டாக ஒரு பெண்டு ஷேப்பில் வச்சு இங்கே வந்து காலருக்கு ரவுண்ட் ஷேப் எடுத்துருங்க. இப்போது ஷோல்டர், இதில் வந்து ஷோல்டரோட அளவு 18, அதில் பாதி 9.25 ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 9.25. இந்த அளவு 4 இன்ச்சு வச்சு கட் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பேக்கில் வச்ச அளவு, அதாவது ஷோல்டரில் பாதி ப்ளஸ் 1/4 இன்ச்சு 9.25 ஒரு 9.5 இன்ச்சு இங்கே வச்சாச்சு. இது ஃப்ரண்ட் வெட்டும்போது கழுத்துக்கு என்ன அளவு வச்சோமோ அதே அளவு வச்சுட்டு இங்கே ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த ரவுண்ட் ஷேப் வாங்கிட்டு இது போட்டுருங்க. இப்போது ஷோல்டர் ரெடி. இந்த ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு காலர், இதுக்கு வந்து காலரு 15 சைஸு, இது ரெடி காலர் இருக்குது. அதே போல் கப்பும் வந்து ரெடி இருக்குது. அப்படி இல்லைன்னா 9.5 இன்ச்சு வச்சு கப்பு ரெடி பண்ணி இந்த சட்டையை தைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.